ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு பார்ல யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கே வந்து நிற்கிறா. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ தான் வரான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டாங்க. ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சு பார்க்குறா, அவனை காணும். எங்கே போனாரு? நேற்று நைட்டு என்ன நடந்தது? நான் யார் கூட ஒன்றா இருந்தேன்? ஒன்றுமே எனக்கு தெரியலையே. அந்த ஆள் முகம் கூட தெரியலையேன்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்கே கார்டு இருக்கு. கார்டை பார்த்துட்டு பிளாக் கார்டு வச்சுட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய சிஓ தான் இருப்பாரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்புறம் ஹீரோயின் ஃபோன் பண்ணி பார்க்குறா. அதில் இருக்க நம்பருக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் ஃபோன் எடுக்கிறா. ஆனால் எதுவுமே பேசல. ஹீரோயின் அதே இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கா. என்னன்னு தெரியலையே, பார்க்காம விட்டமே, அவன் எப்படி இருப்பாங்கிற மாதிரி யோசிக்க நம்ம ஹீரோ காருக்குள்ளே உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே கார் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ல வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி, ஓகே, இந்த கார்டை வேற திரும்ப கொடுக்கணும். எப்பயாவது மீட் பண்ணும்போது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மதரும் அங்கே இருக்காங்க. எங்கே போயிட்டு வர? உனக்கு அறிவில்லையா? நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசல. உனக்காக நாங்கள் ஒன்று பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ போய் பார்க்கணும். ஒரு மாதம் டைம். அவன் பெரிய பணக்காரன். என்ன அவனுக்கு முன்னாடி ஒரு டைம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபேமிலி இப்போ பேங்க் கரப்ட் ஆக போகுது. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டா இதெல்லாம் சரியாயிரும். அப்புறம் நீ வெளியே ஸ்டே பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. இதுக்கு எல்லா காரணம் இந்த ஸ்டெப் மதர் தான். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் ஏதோ பிஸ்னஸ்க்காக வந்திருக்கான். ஹீரோ தான் நினச்சிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போகிறா. அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு ஆள் கையை காட்ட அப்புறம் அவங்க கிட்ட பேசலான்னு போக ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கா போல, நான் யாருன்னு தெரியல போலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பிளைண்ட் டேட்க்கு பேசலான்னு வரேன். அந்த ஆள் பேரு வாங்கு. அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சான். அந்த ஆள் பாக்குறதுக்கு கிழவ மாதிரி இருக்கான். அந்த ஆளோட பையனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. என்னது பையனா? நான் தான் மாப்பிள்ளை. என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ சீக்கிரமா நிறைய குழந்தை பேத்து கொடுன்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோயினுக்கு வாமிட் வேற வர மாதிரி இருக்கு. குடுகுடுன்னு எஞ்சி ஓடி போறா. இந்த ஆள் போலான்னு போறான். டக்குனு ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே அந்த ஆளை தடுத்து நிறுத்த ஹீரோயின் வெளியே வந்து வாமிட் பண்றா. எனக்கு ஏன் இப்படி வாமிட் வந்துட்டே இருக்கு, ஒன்றும் புரியலையே, எதுவும் சாப்பிட்டது சரிக்கலையோ, சரி ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். அதுக்குள்ள இங்க ஹீரோ கிட்ட அந்த வாங்கு ஓவர பேசிட்டு இருக்க. அவனை இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அசிஸ்டன்ட் வரான். சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பத்தி நாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஐபேடை கொடுக்குறான். அதுல செக் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோயினோட பேரு லின்ரன். அவளுக்கு 19 வயசாச்சு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். ஸ்டெப் மதர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ட்ரீட்மெண்ட்காக ஹீரோயின் அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறா. அதாவது அவள் பேரண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இந்த பாட்டியை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் தான் வரா. கைனகாலஜிஸ்டா? ஐயோ, நீ என்ன நடக்க போகுதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு உள்ள போறா. கரெக்டாக ஹீரோவா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரா. ஹீரோயின் போகிறத பார்த்து அவனுக்கே ஷாக்காக இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு பாட்டியை பார்க்கலான்னு போக பாட்டிக்கு செம்ம டென்ஷனு. பேசவே மாட்டேங்கிறாங்க. போடா, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. இத்தனை வயசாச்சு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ண போறியே தெரியல. இங்க பாருங்க, நான் பிஸியா இருக்கேன். பிஸியா? 32 வயசாச்சு, என்ன பிஸி? ஒரு வேளை உனக்கு பசங்க எதுவும் பிடிக்குமா? அந்த மாதிரி இருந்தா சொல்லுடா. நல்ல பையனா இருந்தா கூட பரவாயில்ல, கூட்டிட்டு வா. அவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்பேன்னு சொல்ல, பாட்டி என்ன பாட்டி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள போன் வருது அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. போன்ல ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க மேட்டர் அவன் சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா பிசினஸ் பிசினஸ் பிசினஸை பத்தி பேசிட்டு இருக்க? பிசினஸை பத்தி பேசல, நான் அப்பா ஆக போறேன் அதான் பேசுறேன்னு சொல்ல பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. டாக்டர்கிட்ட பேசினதை நினைச்சு வெளியே உட்காந்து யோசிக்கிறா. அவ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, பிரெக்னெண்டா இப்போ நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க, முதல்ல பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாமா, அபாஷன் பண்றதை பத்தி வேணா பேசலாம்னு சொல்ல கையில கார்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறா. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்றது, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என் குழந்தைய என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிக்க ஹீரோ வந்து முன்னாடி நிற்கிறான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா ஹீரோனுக்கு தெரியாதுல்ல ஹீரோவை. அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறா. என்ன வேணும் சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் ஹெல்ப் கேட்டு வரல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை அவளுக்கு என்ன சுத்தமாக தெரில, மறந்து போயிட்டா போலன்னு. என்ன உனக்கு தெரியலையா? இல்லையே, இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லை சார், எனக்கு தெரியலன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ அப்படி இழுத்து ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் போகிறான். மறந்துட்டியா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்து என்ன ஹக் பண்ணிடலன்னு சொல்ல, அப்போ நீங்கள் தான் அதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. சாரி, நான் அன்னைக்கு
எதுவுமே தெரியல. போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி தான் உங்க பக்கத்துல வந்தேன். ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க உங்க கார்டு தரேன்னு சொல்லிட்டு பேக்ல செக் பண்றா கார்ட காணோம். ஹீரோ முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். ஐயோ! பணத்துக்காக தான் வந்தேன்னு தப்பா நினைச்சுப்பானோ அப்படிங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்கிறா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம 2 பேரும் வெளிய போய் பேசலாம். வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. காருக்குள்ள உட்காருங்க மேடம் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட, என்னடா நடக்குது? ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு அவ போய் உட்கார்றா. இப்ப எங்க போறோம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, காஃபி ஷாப் போய் பேசலாம் அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். காஃபியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவளுக்கு செம்ம பசி போல. ஹீரோக்கு புரியுது. ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, ஆகா எனக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் போறா. அங்க நெறைய டிஷ் இருக்கு. ஹீரோயின் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டா. அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டியா? இப்ப நம்ம பேசலாமா? சரி நான் சொல்றத கேளு. உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அத விட என்னோட குழந்தை ரொம்ப முக்கியம்னு சொல்ல, குழந்தையா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க பாரு லின்ரான், நீ என்கிட்ட பொய் சொல்ல வேணாம். உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? எனக்கு எதுவும் தெரியல. எதுவா இருந்தாலும் நானே அதை சால்வ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நீ ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் கஷ்டப்பட்டதை பத்தி அசிஸ்டன்ட் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதை மட்டும் நீ கேளு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம். குழந்தை எனக்கு வேணும். ஸோ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் உன் லைஃப்ல சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட குழந்தை இல்லீகலா பிறக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம். உனக்கு விருப்பம் என்னமோ ஓகே. உனக்கு ஏதாவது வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்ல, சாரி இதை பற்றி நான் இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக யாருக்கும் தொந்தரவாக இருக்க விரும்பல. என்னோட லைஃப்பை நான் பார்த்துப்பேன். என் குழந்தையும் அப்படி தான். ஸோ தயவு செஞ்சு இதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் டக்குன்னு எந்திரிக்கிறா. இதான் உன் முடிவா? நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நீ என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். 1 வீக் டைம் தரேன்னு சொல்லிட்டு கார்டை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கா. ஒரு வேளை என்னால குழந்தைய வளர்க்க முடியுமா? கையில காசு இல்ல. பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ். ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி யோசிச்சு பாக்குறா. ஹீரோ அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். அப்பதான் அவளுக்கே புரியுது. காடை வச்சு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க பார்த்தா அப்பா, ஸ்டெப் மதர், ஸ்டெப் சிஸ்டர்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. மிஸ்டர் வாங்க போய் பார்க்க சொன்னா அங்க போய் பார்த்துட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கத்திட்டு வந்திருக்க போல. உனக்குலாம் அறிவு இல்லையான்னு 3 பேரும் மாத்தி மாத்தி திட்டுறாங்க. என்னால அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற? ஓவரா பேசுற. நம்ம ஃபேமிலியே பேங்க் கரெக்ட் ஆயிரும். ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ற வழியை பாருன்னு சொல்ல, அது என்னால கல்யாணம் பண்ண முடியாது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, லூசா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு அப்பா கத்துக்கத்துன்னு கத்துறாரு. என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அதான் நான் இல்லைன்னா என்ன, உங்க பொண்ணு இருக்கால அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, என்ன தைரியம் தான் என்னை பத்தி பேசுவேன்னு அந்த பொண்ணு கத்துறா. என்னால முடியாது. சரி அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் சரி அவனை முதல்ல பிரேக்அப் பண்ண. அது மட்டும் இல்லாம குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்குள்ளேயே இது முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஸ்டேப் மதர் சொல்றாங்க. அதெல்லாம் என்னால முடியாது. என் பாய் ஃப்ரெண்ட் நல்லவன். கண்டிப்பா அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான். வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. பெரிய சண்டை ஆகுது. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நீ மட்டும் இந்த வீட்ல இருந்தனா உன் பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் கூட பணம் தர மாட்டோம்னு சொல்லி கனத்த பலான்னு அந்த அம்மா ஒரு அறையே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கண்டிப்பா அவளுக்கு போறதுக்கு வர வழி இல்லை. எப்படி இங்கதான் இருக்க போறான்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. எங்க போறா? இன்னொரு 2 நாள் திரும்ப இங்கதான் வரப்போறா. அவ பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம தானே பணம் தரணுங்கிற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியல. பாட்டியை பார்க்க போனா கண்டிப்பா பாட்டி ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவேன்னு சொல்லி நடு ரோட்ல நிக்கிறா. கரெக்டா ஹீரோட கார் அந்த பக்கம் போகுது. மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொடையோட ஹீரோ அங்க போய் பக்கத்துல நிக்கிறான். ஹீரோயினுக்கு அப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. நம்மள சேவ் பண்ண யாரோ வந்திருக்காங்கன்னு திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோவை பார்த்துட்டு அவ எதுவுமே பேசல. அமைதியாவே நின்றுட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இந்த கொடையை பிடின்னு சொல்லி கொடையை கையில கொடுத்துட்டு மேல போட்டிருக்க கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். அது நீ எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அதான் கார்டு கொடுத்தேன்ல, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். எதுவுமே பேசல. ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. அவனால வீட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியல. இந்த டைம்ல ஹீரோயின் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா வீட்டுல ஏதோ பிரச்சனை அப்படின்னு அவனுக்கும் புரியுது. முதல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அழுகாதன்னு கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு வரான். அங்க உள்ள வந்தோடனே அப்படியே குளிருது ஹீரோயினுக்கு. ஹீட்டர் ஆன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு தொடச்சுக்கோன்னு சொல்லி டவல் எல்லாம் கொடுக்குறான். அவளும் வாங்கி சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே டவல் எல்லாம் வச்சு தொடச்சிட்டு இருக்கா. ஹீரோன்னு தொடச்சிட்டு இருக்கானா ஹீரோவை அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பாக்குறேங்கிற மாதிரி ஹீரோவை திரும்பி பார்க்க, ஐயோ நம்ம இப்படிலாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறா. அப்பப்ப ஹீரோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மேடம். அப்புறம் ஹீரோயின் சொல்றா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. உனக்கு ஓகே தானா? நான் யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஓகே தான். சரி ஓகே. அப்ப மேரேஜ் ஓகேன்னா நீ என் கூடயே ஸ்டே பண்ணிக்கலாம். வா என் வீட்டுக்கே போல அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்போதைக்கு வேற வழி இல்லை. அவங்க கூட தான் போய் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்ல லைட்டா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல வண்டி வேகமா வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனா அங்க நிறைய மெய்ட்ஸ் பட்லர்னு எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பேரு லின்னு. இவங்களுக்கு
ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, வாங்க சார் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டேபிள்ல ஹீரோயினுக்கு புடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த எல்லா ஃபுட்ஸுமே பிரெக்னன்ட் லேடி சாப்பிடுற மாரியான ஃபுட்ஸ் தான். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ். என் மேல எவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடலான்னு போறா. ஆனா அவளுக்கு லைட்டா வலிக்குது கன்னத்துல. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்குறான். ஒண்ணும் இல்ல. லைட்டா பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறா. அந்த ஸ்டெப் மதர் அடிச்சாங்கல்ல, அதுதான் அவளுக்கு வலிக்குது. கீழே எங்கேயோ இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறா. இந்த லேட் நைட் வெளியே வந்திருக்க உன் முகத்துல இருக்க காயமே சொல்லுது நீ எவ்வளவு பிரச்சனையில இருக்கன்னு. சரி விடுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்றான். அந்த பையனை அந்த பக்கம் போக, அப்புறம் ஹீரோயின் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டே இருக்க, இந்தாங்க சார்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க, இதை போட்டனா உன் கணத்துல இருக்க காயம் சரியாயிரும். அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, நீங்க உண்மையாவே ரொம்ப நல்லவங்க. டிவி இன்டர்வியூலாம் பார்த்தப்ப உங்களை ரொம்ப அரகண்ட், ரொம்ப ரூடானவங்க, யாருக்கிட்டயுமே கைண்டா இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நேர்ல வந்து பார்க்கும்போது மிஸ்டர் ஷாங் எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுது. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு லாயலா இருப்பேன். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல, என்னது? ஆமா, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு குழந்தை வேணா கூட 4-5 மங்கி கூட பெத்து கொடுக்குறேன்னு சொல்ல, இன்னும் லூசு மாதிரி பேசுறேங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு நம்ம கொஞ்சம் ஓவரா பேசுவோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி சரி நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு தட்டு தட்டிட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அமைதியே ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு பொண்ணு இவ்வளோ போல்டா பேசியிருக்கா. இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பத்தி யோசிச்சுட்டே ஹீரோவும் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க, அப்பப்போ ரசிச்சு ரசிச்சு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின்கான ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்ல, கெஸ்ட் ரூம் ரெடியா இருக்கு சார், மேடம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு, நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிக்கிறா. அப்புறம் பார்த்தா அங்கே பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டியை பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. பாட்டி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க எப்படி வந்தீங்க? என்னடா ஓவரா பேசுற? நீ அப்பா ஆக போறேன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால அங்க இருக்க முடியுமா? என் பேத்தியை பார்க்க தான் வந்தேன். இதான் என் பேத்தியா? பரவாயில்ல, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ஐயோ என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருக்க, என் வீட்டோட மருமக நீ தானே, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கன்னு சொல்ல, தேங்க்யூ பாட்டி. சரிம்மா உனக்கு எத்தனை வயசாச்சுன்னு சொல்ல, என் பேரு லின்ரன், எனக்கு 19 வயசாச்சு, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அட பாவி பயலே, 12 வயசு பெரியவன்டா நீ, சின்ன பொண்ணு ஏதாவது புள்ளி பண்ணியா? அவ கன்னத்துல வேற காயும், ஏதாவது இவன் பண்ணா என்கிட்ட சொல்லுமா, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல பாட்டி, அவர் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாரு, அவர் மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது, என் மேலதான் தப்பு, ப்ளீஸ் அவர் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருமா, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு, அவனை விட 12 வயசு பெரியவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் நல்ல பையன், உன்னை பத்திரமா பாத்துப்பான், நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாத சரியா? அவன் ஏதாவது உன்னை புள்ளி பண்ணா பாட்டின்னு கூப்பிடு, பாட்டி வந்து அவனை பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் பாட்டி. சரி ஓகே, எங்க போற? கெஸ்ட் ரூம்ல எல்லாம் போய் ஸ்டே பண்ணக்கூடாது, முதல்ல 2 பேரும் மாஸ்டர் பெட்ரூம்ல போய் படுங்க, 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் ஃபீலிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி பாட்டி மனசுக்குள்ள நினைக்க, என்னது இவரு கூட போய் பெட்ரூம்ல ஸ்டே பண்ணுமா? இல்ல பாட்டி அவ அங்கேயே இருக்கட்டும்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் முடியாது. என்ன ஃபேக்கா நடிக்கிறீங்களா? பிரெக்னெண்டா இருக்க, இருந்தாலும் நான் சொல்றதை கேட்க மாட்டியா? ஹஸ்பண்ட் உன் பக்கத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும், அவங்க கூடயே போய் படுத்துக்கோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வேற வழி தெரியல. ஹீரோ சொல்றான், என் பாட்டி ரொம்ப பிடிவாதம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஸோ அதனால நீ என் கூடயே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா, வேற வழி தெரியல அவளுக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்க்க, மேடம்கான ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது சார், ஏதாவது வேணா கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த பட்லர் போயிட்டாரு. நான் எப்படி இதே ரூமில் உங்கள் கூட ஸ்டே பண்ண முடியும்? நான் வேணா இப்போதைக்கு இங்கே படுக்கிறேன், அதுக்கப்புறம் பாட்டி தூங்கினதுக்கப்புறம் நான் அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்ல, பாட்டிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், நீங்களே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்ல, அது எப்படி முடியுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே நின்றுருக்கா. நீ எவ்வளோ நேரம் நிற்க போகிற? அது இல்லை, உங்கள் கூட ஒரே ரூமில் கஷ்டமாக இருக்குது, நான் வேணா கீழே படுத்துக்கவா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கீழே எப்படி படுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, பெட்டு தான் பெருசாக இருக்குல்ல, நீ அந்த கார்னரில் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ட்ரெஸ் அங்கே இருக்கு, எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வா, வந்து நீ தூங்கு சரியா? எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோனுக்கு இருந்தாலும் ஹீரோ கூட ஒரே ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டா. குளிச்சுட்டு வந்து பார்க்க ஹீரோ உட்காந்துருக்கான். ஆஹா என்ன கியூட்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஹீரோவை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்ல ஜஸ்ட் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி நகத்தை கடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. சைட் அடிச்சுட்டு தான் இருக்கா, இவ்வளவு கியூட்டா இருக்கான்னு. இவனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குன்னு வேற மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ படுக்கிறதுனா படுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இதோ நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல உட்கார. அது ஓரத்துல ஹீரோ பக்கத்துல போகக்கூடாதுன்னு உட்கார்றா. கை வேற லைட்டா விலகுது, ஹீரோ பாக்குறான்னு அதையும் கவர் பண்ணிக்கிறா. அப்படியே அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவே சிரிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல க்ளோஸா போறா. சார் சார் வேணாம், இவ்வளவு பக்கத்துல எல்லாம் வராதிங்க, இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல, நீ எதேதோ யோசிக்கிறேன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த கிரீம் எடுக்கிறான். உன் கன்னத்துல அடிபட்டு இருக்குல்ல, இந்த கிரீம் உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்ல, அது நானே போட்டுக்கிறேனே, அதெல்லாம் வேணாம், அவங்களுக்கு அவங்களே போட்டதை விட
அடுத்தவங்க போடும்போது கரெக்டா பார்த்து போட்டு விடுவாங்க. நானே உனக்கு அப்ளை பண்றேன்னு சொல்றான். இல்ல வேணா குடுங்கன்னு சொல்லி வாங்கலான்னு பக்கத்துல போக அப்படியே க்ளோஸா ஹீரோ பக்கத்துல போறா. போன உடனே அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படியே விலகிட்டா. ஏன் உன் ஃபேஸ் ரெட் ஆகுது? ஒண்ணும் இல்ல வா நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே போடலான்னு போறான். அப்புறம் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன கேர் பண்ணி பாத்துக்கிற ஒரு பர்சன் எங்க பக்கத்துல இருக்காங்கன்னு. அப்புறம் ஹீரோயின் சரி ஓகே தூங்கலான்னு சொல்ல ஹீரோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டான். ப்ளீஸ் லைட் ஆஃப் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப பயம். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு லைட்னா பயம். என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் தனியாவே வீட்ல இருந்தேன். என் பாட்டி மட்டும் தான் என் கூட இருப்பாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தனியாவே வீட்ல இருந்தனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். எனக்காக லைட்டு மட்டும் போடுறீங்களான்னு சொல்ல, நீ அப்பலாம் தனியா இருந்தா ஃபீல் பண்ற. இப்ப நீ பயப்பட வேணாம். ஏன்னா உன் பக்கத்துல நான் இருக்கேன். அதெல்லாம் உன் பாஸ்ட். இப்போ உன்ன நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் படுத்துட்டா. ஹீரோவும் சரி ஓகேன்னு மொபைல் எடுத்து ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்க சொல்லி அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் மெசேஜ் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லி படுத்துட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கா. இருந்தாலும் மிட் நைட் ஆனோடனே ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கனால செம்ம பசி. ஐயோ சரியா தான் சாப்பிட்டோம். அப்புறம் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பசிக்குது? இப்போ என்ன பண்றது? இந்த டைம்ல நம்ம வீட்ல போய் ஏதாவது எடுத்து சாப்பிட்டா ஏதாவது சொல்லுவாங்களா? ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு செம்ம பசியா இருக்கு. சரி ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்திரிச்சு அங்க போறா. ஹீரோ முழிச்சிட்டான். இந்த லேட் டைம் அவ எங்க போறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கும் டவுட்டா இருக்கு. ஹீரோயின் போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்க அங்க ஸ்ட்ராபெரிஸ்லாம் இருக்கு. ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றா. ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அதை மூடி வைக்கலாம்னு சொல்லி போக கரெக்டாக ஹீரோ வர அப்படியே இடிச்ச உடனே கீழே எல்லாமே விழுந்துருச்சு. ஹீரோ வந்து டக்குன்னு பிடிச்சிட்டான். இந்த டைம்ல என்ன பண்றாங்கிற மாதிரி பார்க்க ஹீரோவை டச் பண்ணி பார்த்தோன்னே அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. உங்களை டச் பண்ணனே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. என் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி தனியா புலம்பிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஒண்ணும் இல்ல. பசிக்குதா? உனக்கு பசிக்குதுன்னா நான் வேணா பட்லரை கூப்பிட்டு இப்பவே சாப்பாடு ரெடி பண்ண சொல்றேன். இல்ல இல்ல வேணாம் அவங்க தூங்குறாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது தப்பு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல நீ பிரெக்னென்ட் உமன் உனக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களோட டியூட்டின்னு சொல்ல லேட் நைட் அதெல்லாம் வேணாம். எனக்கு ஓகே எனக்கு இப்ப பசிக்கலன்னு சொல்றா. ஆனா வயிறு லைட்டா கப்ப கப்பன்னு சவுண்ட் வருது. சரி அப்ப நானே உனக்கு குக் பண்ணி தரேன் இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்ல நீங்களா உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? அப்ராட்ல இருந்தப்ப நான் தனியா இருப்பேன். பேச்சுலர் குக்கிங் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான டிஷ் ஏதாவது குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். சிம்பிளா இருந்தா அவனுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஏதோ ஒரு டிஷ்ஷை ரெடி பண்றான். ரொம்ப கியூட்டா அழகா குக் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா ஹீரோயின். எனக்காக ஒருத்தர் குக் பண்றாரு எவ்வளவு பெரிய மனுஷங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதை சாப்பிடுன்னு சொல்லி கையில கொடுக்க வாவ் சூப்பர்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்து ரசி மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு குக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் திரும்பி பார்த்தேன் உன்னை காணோம் அதனால தான் வந்தேன்னு சொல்ல லேட் நைட் இப்படி தூக்கம் வராம இருக்குன்னா உங்க வயிறு ஃபுல் ஆகலன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மில்கை ஊத்தி கொடுக்குறா. இதை குடிங்க. பால் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ஸோ உங்களோட ஹெல்த்தும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்களும் ஹெல்த்தியா இருந்தா தானே நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரின்னு கப்பா கையில வாங்க லைட்டா டச் ஆக அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. இவனை டச் பண்ணும்போது மட்டும் நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவளே அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. ஹீரோக்கு அந்த பால் பார்த்துன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல அவன் நல்ல பொண்ணு அதான் இருக்காங்கிற மாதிரி அந்த பாலை குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில வந்து பாக்குறா. ஹீரோ இன்னும் வீட்லயே தான் இருக்கா. ஆபீஸ் போகல. என்ன மிஸ்டர் ஷெங் இங்கே தான் இருக்காரு. பாட்டி சொன்னாங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு. நீங்க போகலையான்னு சொல்லி கேட்க உன் கூட சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையனுக்கு ஹாப்பியா இருக்கு. சார் வர வர ரொம்ப மாறிட்டாருன்னு. வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு எதுக்காக எனக்காக வெயிட் பண்றீங்க? எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் இருக்கு நானே எடுத்து போட்டு சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்றா. வா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணது. நீ ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் பாப்பாவும் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஓகேவான்னு சொல்ல ஓகே. அப்புறம் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகலாம் ஆனா ஒன்று உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து ட்ரா பண்றான். பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல தேங்க்யூ சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவளோட ஃப்ரெண்டு வந்து நிக்கிறா. யாரு கூடடி வந்த? யார் அதுன்னு சொல்லி அவ கேட்க அது அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் நீ யாருக்கிட்டே சொல்ல மாட்டீல. ஆக்சுவலி மிஸ்டர் சிங் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரெக்னெண்டா வேற இருக்கேன். ஸோ அவர் தான் என்ன ட்ரா பண்றாரு. இதை பத்தி வெளியே சொல்லாதுன்னு சொல்ல மிஸ்டர் சிங்கா வா பெரிய பிஸ்னஸ் டைக்குனே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? எனக்கு ஹாப்பியா இருக்கு. அவர் எப்படி இருப்பாரு? ஹேண்ட்ஸமா இருப்பாரான்னு சொல்லி கேட்க நேற்று நைட் அவரை பார்த்தது அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அதெல்லாம் ஹேண்ட்ஸமா தான் இருப்பாரு. கியூட்டா இருப்பாரு. என்கிட்ட ரொம்ப கைண்டா இருக்காரு. பட் அதெல்லாம் குழந்தைக்காக மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் மேல லவ் இல்லாம இருக்குமான்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு செப்சிஸ்டர் வரா. அவ பேர்
பேரு வேனு. வேன் வந்தோடனே யாரு கூட வந்துட்டு போற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா, அப்பா அம்மா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியதானு சொல்ல, உன் வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசின அப்புறம் உனக்கு தான் அடி விழுகும்னு சொல்லிட்டு வாடி போலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பேசிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் இழுத்துட்டு போறா. சும்மா இருக்க மாட்டேன், நீ இரு, உனக்கு இருக்குது, உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. பாட்டி என்ன நடக்குது தெரியுமான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா இதை சொல்லிட்டா. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. நைட்டு எப்படியாவது பார்ட் டைம் ஜாப் போய் அதை பாட்டியை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வெயிட் பண்றான். நீங்க ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டு தூங்குங்கன்னு நேத்தே சொன்னேன்ல, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். எனக்காகவா? ஆமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ லேட்டா வரீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம், நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டோட வெளியே சாப்பிட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு போறா. திடீர்னு ஃபோன் வருது. ஹீரோயினுக்கு ஃபோன் எடுத்துட்டு அப்படியே மறைச்சு அந்த பக்கம் போய் பேசுறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன அவ ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறான்னு. பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. வேன் எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. எல்லாத்தையும் கேட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. பாட்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அது என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், நாளைக்கு கண்டிப்பா உங்களை மீட் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன், சரியா, நீங்க ஹெல்த்தியா இருந்தா அதுவே எனக்கு பொது ஃபோனை வைங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டா. இப்போ என்ன பண்றது, அவர் என்ன ஜஸ்ட் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு, அவரை கூப்பிட்டா வருவாரா பாட்டியை பார்க்க, கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நாளைக்கு என் பாட்டி கிட்ட நீங்க வந்து என்ன ஹஸ்பண்டா நடிக்க முடியுமா ப்ளீஸ்னு சொல்ல, ஹலோ ஏற்கனவே நான் உன் ஹஸ்பண்டா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப நீங்க வருவீங்களா, ப்ளீஸ் ப்ளீஸ் வரீங்களான்னு சொல்ல ஹீரோக்கு காமெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேசுறதான் முதல்ல நிறுத்து, உன் பாட்டியை மீட் பண்ண தானே, நாளைக்கு நான் வரேன்னு சொல்ல, வா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி கையை தொட்டு பேசுறா. ஹீரோக்கு வெக்கமா வருது. அதுக்கப்புறம் பாட்டியை மீட் பண்ண வராங்க. பாட்டிக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஹீரோ வேற வந்திருக்கானா, நீ தான் இவளோட பாய் ஃப்ரெண்டாப்பா, உன் பேர் என்னப்பா, என் பேரு மிஸ்டர் ஷேங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, உட்காருப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், இவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ, சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கு மேலேயாவது இவ ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால இவ கஷ்டப்படக்கூடாது, என்னோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக இவன் நிறைய பணம் செலவு பண்ணிட்டு இருக்கான்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. பாட்டி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இவளை பத்திரமா பாத்துக்கிறேன், இவ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான், எப்பயுமே இவ என் கூடயே தான் இருப்பா, இவளை விட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் இவளை மீட் பண்ண அடுத்த செகண்ட் இவ தான் என் ஒய்ஃப்னு டிசைட் பண்ணிட்டேன், அதே மாதிரி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்போம், நீங்க 100 வயசு இருப்பீங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. ஹீரோவும் சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பாட்டிக்கு. சரி நான் சமைக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் வேணா நானே குக் பண்றேன்னு பாட்டி கையிலேருந்து அந்த க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு ஹீரோ குக் பண்ண போக ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் போகிறா. ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக பாட்டிக்கிட்ட நடிச்சதுக்கு. என்னது நடிக்கிறேனா? ஆமாம் தேங்க்ஸ் வேற சொல்கிறியா, லூசா நீ, உண்மையாகவே நான் உன் ஹஸ்பண்ட் தான், எதுக்கு நான் நடிக்கணும், நான் உண்மையாக தான் இருக்கேன் பாட்டிகிட்ட அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக இவன் க்ளோஸாக வரான். இருந்தாலும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ், அவன் ஜஸ்ட் நடிக்க தான் செய்கிறான், என் மேலே அவனுக்கு என்ன லவ்வாக இருக்க போதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. இவன் கூட க்ளோஸ் ஆனால் தான் நம்ம இவளை பற்றி புரிஞ்சுக்க முடியும்னு நினச்சா இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிட்டான் போல. ஹீரோவை தேடிட்டு வர அவர் இல்லை அப்படின்னு சொல்ல ரொம்ப அப்செட் ஆயிட்டா. சரி ஓகே அவர் இல்லையா, அவரை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் பாட்டிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருமா, இங்க மெடிக்கல் டீம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட அவர் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, என் பாட்டி மேலேயே அக்கறையா இருக்காரு, குழந்தைக்காக இதெல்லாம் பண்றாரு, பரவாயில்ல எதுவா இருந்தாலும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்துட்டா. ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு, அவர் எல்லாமே எனக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் பண்ணா திட்டு வரா, பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றா. ஹீரோவும் ஃபோனை அட்டன் பண்றான். யாரு பேசுவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க அப்புறம் ஹீரோ பேசுறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நான் இன்னும் தூங்குறியா, நீ தூங்கணும், அதுக்குள்ள உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னு சொல்ல பின்னாடி பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பொண்ணுங்களோட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. நான் என்ன கன்வீனியன்ஸ் மேரேஜ் தானே, இதுல என்ன ஃபீல் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. எதுக்கு போனை கட் பண்ணான்னு ஹீரோக்கும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க என்ன நடந்ததுன்னு. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கான். ஏதோ நடந்திருக்கு, மூஞ்சி பாரு அதுக்குள்ள வேற மாதிரி மாறிடுச்சு, என்னடா உனக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டு ஹீரோ உட்காந்துருக்கான். நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். கண்டிப்பா அவன் கமிட்டட் தான், இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி இருந்ததில்ல, அவனுக்குள்ள ஜெலஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, யாரையோ நினைச்சு ஃபீல் பண்ணான்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ல ஒரு கேர்ள் சொல்றா. ஓ அப்படியா, வேணா பெட் பண்ணலாம், இவன்லாம் எந்த பொண்ணுகிட்டே விழுக மாட்டான், நான் அவன்கிட்ட பெட் பண்றேன், அவன் கண்டிப்பா லெவல்ல விழுந்திருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ சேம் டைம் நம்ம ஹீரோ வேகமா வரா. எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுங்க, நான் இப்பயே ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு போகணும்னு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்க, என் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அசிஸ்டன்ட் பையனுக்கே ஷாக்கா இருக்கு, இதுக்கு முன்னாடி சார் வேற மாதிரி இருப்பாரு, இப்போ எப்படி இருக்காருன்னு. அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வேகமா வந்துட்டான். அங்க பார்த்தா கவுச்சிலே மேடம் படுத்தா அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டே. அப்புறம் கையில இருந்து நோட் புக்கை போடுங்களான்னு போக
போக ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறா. ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக்காக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு தானே போனீங்க, எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், உனக்கு கண்டினியூவாக கால் பண்ணிட்டே இருந்தேன், நீ ஃபோன் எடுக்கல. உனக்கு ஏதாவது ஒன்று நினச்சி பயந்து தான் நான் வந்தேன்னு சொல்ல, அது இல்லை, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியலன்னு சொல்ல, அது மட்டும் தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது ரீசனானு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் காரணம், மற்றபடி வேறு என்ன இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறேன். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நான் பேசும்போது பின்னாடி ஒரு பொண்ணோட சவுண்ட் கேட்டுச்சு, அதனால ஜெலஸ் ஆயிட்டியா? நான் எதுக்கு ஜெலஸ் ஆறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அதை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? அவங்கெல்லாம் என்னோட ஓல்டு கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே பொண்ணுகளை தான் பிடிக்கும், என்ன மாதிரி ஆளுகளெல்லாம் பிடிக்காது, புரியுதா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்குறா. ஆமாம், அவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கு இந்த மாதிரி ஜெலஸாக ஏதாவது ஃபீல் ஆனால் என்கிட்டயே கேளு, அதை விட்டுட்டு இப்படி கோவப்படாதன்னு சொல்ல, நான் அங்கே கோவப்பட்டேன்? நான்லாம் கோவப்படவே இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்போ இனிமேல் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தான்னு சொல்லி கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். இது என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறா. இது உனக்காக வாங்கினது, ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமே எனக்கு நிறையா இருக்குது, அதில் இது வேறையா, எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அவள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு லவ்வாக எடுத்துக்கல, அவளை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ், எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் தூக்கி மேலே போட்டுட்டு நான் போறேன்னு போயிட்டான். எதுக்கு என் மேலே கோவப்பட்டுட்டு போறாரு, இது எப்படி திருப்பி தர போறனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஏய், நாளைக்கு டிசைனிங் காம்படிஷன் இருக்குடி, மறக்காம வந்துடுன்னு சொல்ல. நாளைக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 லேக். 1 லேக்கா? ஆகா, அந்த 1 லேக் அடிச்சா இவரோட கடனில் பாதி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் ரெடி ஆயிட்டா. ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்க, கழுத்தில் அந்த செயின் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது, அந்த நெக்லஸை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி தந்தால நேற்று நைட்டு அந்த நெக்லஸை போட்டுக்கிறா. அது ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு. ஹீரோ கிட்ட காட்டலான்னு சொல்லி கீழே வர, கீழே நிறைய டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு யாரும் நிற்கிறாங்க. இது ஓகேவா, நான் இன்னைக்கு டிசைனிங் காம்படிஷன் போகிறேன், நல்லா இருக்கான்னு சொல்ல, இந்த நெக்லஸ் உனக்கு நல்லா இருக்கா, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது சூட் ஆகல, வேணா நீ இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுன்னு சொல்லி கையில் கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு மேலேருந்து இறங்கி வரா. ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு பார்க்கறக்கே. அந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, நெக்லஸும் காஸ்ட்லியாக இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸு ஹீரோயினுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்க்குறான். ரொம்ப நல்லா இருக்கு இது உனக்கு. நல்லா இருக்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால நல்லா இல்லையோன்னு தோணுது, இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். ஹீரோக்கே ஷாக்காக இருக்கு. கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கோ, இதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு காலில் அதை மாற்றி விடுறான் ஷூவை. அதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டைக்குன்னு விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணுறானேங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் உன்னை நான் ட்ரா பண்ணுவேன், நீ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கூப்பிட்டு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ட்ரா பண்ணிட்டு ஹீரோ போயிட்டான். ஹீரோயின் நாங்கள் நடந்து வரதை பார்த்துட்டு யாரோ ஒரு பொண்ணு வர, அங்கே பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அழகா இருக்கான்னு எல்லாரும் ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. சூசு வந்து ஹீரோயின் கிட்ட பேச, அங்கே பாரு அது லின்றானா, தெரியவே இல்லை, எவ்வளோ க்யூட்டாக அழகா இருக்கான்ல, வா சூப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே வான் வரா. வானுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே செம கடுப்பாயிடுச்சு. பக்கத்தில் போய் நின்று கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னடி ஓவரா பண்ணுற, நீ என்ன அவ்வளோ அழகா, உன் மூஞ்சியே நல்லா இல்லை, இதில் ட்ரெஸ்ஸு வேற காஸ்ட்லியா, இல்லை ஃபேக்கான ட்ரெஸ்ஸு ஃபேக்கான ஜுவல்ஸ் போட்டு வந்து ஓவரா பீத்திட்டு இருக்காதுன்னு சொல்ல, அங்கே போகலான்னு ஹீரோயின் போறா. ஒரு நிமிஷம் இரு, என்ன பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு போற, உன்னை அவ்வளோ ஈஸியாக போக விட்டுற மாட்டேன், உன் அம்மா மாதிரி அடுத்த உங்களை கரெக்ட் பண்ணுறக்காக இந்த மாதிரி இங்கே வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறா. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பல்லார்னு ஒரு அரைஞ்சிட்டா. அதுக்குள்ள அங்கேருந்து சீனியர் பையன் ஒருத்த வரான். அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இந்த வானு போய் அந்த பையன் கிட்ட வளைஞ்சு பேசுறா. இங்கே பாரு, ஒழுங்கா ஓடிடு, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு எப்பயும் நான் சொல்லிட்டேன்னு சொல்ல, இவனால தானே எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா. ஹீரோயின் வயிற்றுல கை வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா. ஏன்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க, அவள் ஃபேக்கான அடிக்கிறான்னு சொல்லிட்டு வான் கத்திட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பையன் வேகமாக கோட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு, நான் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமாக போக, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா, ஷியானோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, என்னது ஷியானோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஷாக்காக இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயின் வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டரா இருக்கான்ல அவனும் பார்க்குறான். டே, உன் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனைடா, கூட வேற சூப்பராக ஒரு பையன் இருக்கான், என்னன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ண, அப்புறம் ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டதுக்கு காரணம் சரியா சாப்பிடல, ஹெல்த்தி இல்லை அப்படிங்கறக்காக தானா. ஸோ எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நீ என்கிட்ட கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி உன் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோன்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்தோடனே டக்குன்னு அந்த பையன் எந்திரிச்சிட்டான். உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தையும் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அங்கிள் நான் தான் லின்றானோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறா. ஓ அப்படிங்கிற மாதிரி என்ன அங்கிள் நட கூப்பிட்றாங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு, நான் தான் லின்றானோட ஹஸ்பண்ட்னு சொல்ல, ஹஸ்பண்டா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி ஷாக்காக கேட்குறான் அந்த பையன். ஆமான்னு சொல்ல, சரி நீ ரெஸ்டட் நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பக்கம் போயிட்டான்.
ஆனா ஹீரோக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. காலேஜ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால நான் கீழ விழுந்துட்டேன். நீங்க நெனைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. குழந்தையும் நல்லா இருக்கு. நானும் நல்லா இருக்கேன்னு" சொல்றா. "இந்த மாரி ஏதாவதுன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன கூப்பிடு. இப்படியே இருக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். உன்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்ல, அந்த பையன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு." "ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் என்னோட சீனியர். எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பெயிண்ட் பண்றோம்" அப்படின்னு சொல்ல, "என்னது 2 பேரும் சேர்ந்தா? நான் சொல்றத மட்டும் கேளு. அவன்கிட்ட அதிகமா போகாத" அப்படின்னு சொல்ல, ஜெலஸ் ஆகுறாங்கிறது ஹீரோயினுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் ஹீரோயின தூக்கிட்டு போறான். நானே நடந்து வரேன்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி நான் தான் தூக்கிட்டு போவேன்" அப்படிங்கிற மாரி தூக்கிட்டு போக, இது எல்லாத்தையுமே அந்த வான அங்க நின்னு பார்க்குறா. பேக்ல ஃபோட்டோ எடுத்துட்டு, "இன்னைக்கு இருக்குடி உனக்கு" அப்படிங்கிற மாரி. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்த உடனே, ஹீரோயின பத்தி நோட்டீஸ் போர்ட்ல தப்பு தப்பா எழுதியிருக்காங்க. "அம்மா மாதிரியே பொண்ணு. இங்க பாத்தியா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறான்னு சொல்லி, குழந்தையே பொறக்க போது. இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த மாரி பொண்ணெல்லாம் இந்த காலேஜ்குள்ள படிக்கவே கூடாது. இவள யார் இங்க கூட்டிட்டு வந்ததுன்னு" சொல்லி தப்பு தப்பா எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கிழிச்சு போட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறா. "என் அம்மாவும் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல. ஏன் எல்லாரும் எங்கள மட்டும் இந்த மாரி தப்பா பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவள அந்த வான் ரொம்ப புல்லி பண்ணியிருப்பா போல. அதெல்லாம் இப்ப கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுகுறா. சூசு தான் அவள கன்வின்ஸ் பண்றா. "என்னாச்சுடி உனக்குன்னு?" "எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. சூசுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வரான் வீட்டுக்கு. பாட்டி சொல்றாங்க, "என்னன்னு தெரியலடா. அந்த பொண்ணு ரொம்ப டல்லாவே இருந்தா. காலையிலேருந்து ஒண்ணும் சாப்பிடல. ரூம்லயே இருக்கா. போய் பாருன்னு" சொல்ல, "நான் பாத்துக்கிறேன் பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின வந்து ரூம்ல பாக்குறான். ரூம்ல காணோம். எங்கன்னு தேடி பாக்குறான். கடைசியில பார்த்தா கபோர்ட்ல ஏதோ சத்தம் கேக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா வார்ட்ரோப்குள்ள உட்கார்ந்திருக்கா. அப்படியே தூங்கிட்டா. என்னாச்சு அவளுக்கு? ஒண்ணும் புரியல ஹீரோக்கு. அப்புறம் அவள தூக்கி பெட்ல படுக்க வச்சுட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. போலான்னு அந்த பக்கம் போறான். டக்குனு கைய பிடிச்சு இழுத்து, "அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ்மா என் பக்கத்துலயே இருங்கம்மான்னு" சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுகுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது? என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேயே படுத்துட்டா. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேச, வார்ட்ரோப்குள்ள உட்காந்துருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு பிசிக்கலா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும்டா. மென்டலா அவ ஏதோ அப்செட் ஆயிருக்கா. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். அப்பதான் அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர முடியும். சோ அதனால அவளை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பாரு. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர பாருங்க. அதான் நல்லது. அப்பதான் அவ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவான்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, ஹீரோயினோட பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். "ஓகே சார், நான் இப்பயே பார்த்து சொல்றேன்னு" சொல்லிட்டு போனை கட் பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோயின் இருக்கா. ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்க. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நம்ம படுத்திருக்கோம்னு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறா. "நீ இப்ப பெட்டரா இருக்கியா? தண்ணி குடி. நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு உடம்பு சரியில்ல." இல்ல இப்ப நான் நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு நெறைய பிரச்சனை பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். என் ட்ரெஸ் எல்லாம் யாரு சேஞ்ச் பண்ணாங்கிற மாரி பார்த்துட்டே இருக்க. நீ கவலைப்படாத. 2 நாள் நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம். இங்கேயே நீ ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியாயிரும். அப்புறம் நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா நீ என் குழந்தையோட அம்மா. நீ எனக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரியாது. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல, இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. இதுல என்னோட ஐடென்டிட்டின்னு என்ன இருக்கு? நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ண விரும்பல. நான் கண்டிப்பா உங்கள விட்டு சீக்கிரம் போயிருவேன்னு சொல்ல, "நீ என்னோட ஒய்ஃப். நான் உன் ஹஸ்பண்ட். நான் உன் மேல நெறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ என்கிட்ட கேட்பேன்னு நெனைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். உன் ஃபேமிலி பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்" அப்படிங்கிற ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோ சொல்றான், "நான் உன்னை கஷ்டப்படுத்துற யாரையும் சும்மா விட மாட்டேன். அது உன்னோட ஃபேமிலியா இருந்தாலும் சரின்னு" சொல்றான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா, அவன் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னு புலம்பிட்டு இருக்கான். "என்ன சொல்றீங்கப்பா? உண்மையாவா? அப்ப அது உண்மையாவே மிஸ்டர் ஷான் தானா?" அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா அந்த வானு. என்னன்னு அப்பா கேட்க நடந்த கதை எல்லாத்தையும் அவ சொல்றா. "நீ தேவையில்லாம இப்ப நம்ம ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆக்குற அளவுக்கு பண்ணிட்ட. அவ்வளவு பெரிய பணக்காரங்கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அப்பா கத்துறாரு. "நாளைக்கு போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹாப்பியா இருக்கா. அவங்க அவளை பார்த்த உடனே அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இவங்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. "மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கோம்னு" சொல்ல, ச்சே இவளுக்கு போய் இவ்வளவு பெரிய வீடான்னு சொல்லி சிஸ்டர் வானு ஓவரா புலம்புறா. "ஏய் பேசாம இருங்கிற" மாதிரி அம்மா சொல்றாங்க. "இப்ப நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா?" "நான் எதுக்கு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேள்றி" அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு அடி அடிக்கிறாங்க. "சோ என் ஒய்ஃபை நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உன்னால இருக்க முடியும். இல்லைன்னா உன் ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகிறது யாரும் தடுக்க முடியாதுன்னு" ஹீரோ சொல்றான். "நீங்க என்னைக்காவது என்ன ஃபேமிலின்னு நினைச்சிருக்கீங்களா? எப்பயுமே என்ன கஷ்டப்படுத்துறது தானே உங்களோட வேலை" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "நீ அமைதியா இரு. நீ எதுவும் பேச வேணாம். இப்ப நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா? சொல்லுங்க" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, "இப்ப என்ன நான் சாரி சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்றேன் சாரி" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. "ஒழுங்கா ப்ராப்பரா மன்னிப்பு கேளு.
இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நாளைக்கு உன் ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகி பிச்சை தான் எடுக்க போறீங்கன்னு சொல்ல இவளோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி வேணும்னே அவளை ஒரு போடு போட்டு அப்படியே முட்டி போட்டு வச்சிட்டாரு அப்பா. மன்னிப்பு கேள்றின்னு சொல்ல மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. அப்புறம் ஹீரோக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. ஹீரோ போயிட்டான். என்கிட்ட எவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறாரு, அவருக்கு ஒரு gift வாங்கணும்னு சொல்லி சீனியர் பையனை வர சொல்லி ஹீரோயின் ஃபோனில் கூப்பிடுறா. அவனும் வரா, இது gift மாதிரி கொடுக்க. என் ஹஸ்பண்டுக்கு தான் இந்த gift கொடுக்க போறேன், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரோட்ல நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்காது ஹீரோ பார்க்குறான். இன்னும் இவங்கிட்ட எதுக்கு பேசுறா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்ல அங்கே கார் போயிடுச்சு. ஹீரோயின் திரும்பி பார்க்குறா, ஹீரோ மாதிரி இருக்கு. என்னன்னு சீனியர் கேட்க ஒன்றும் இல்லை தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோக்கு ரொம்ப அப்செட், பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். டே ஏன்டா ஓவரா ட்ரிங்க் பண்ற, உன் ஒய்ஃப் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லடா எனக்கு கஷ்டமா இருக்கா, அவ எதுக்கு என்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ, அவனை தான் பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்டா லூசு மாதிரி வளர்ற, அதெல்லாம் எதுவும் இருக்காது, சிஸ்டர் எல்லாம் உன்னதான் லவ் பண்றாங்க, நீ வேணா கேட்டுப்பாருன்னு சொல்ல, கரெக்ட் தான், மனசுல இருக்கிறத போய் கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக கிஃப்ட் வாங்கியிருப்பால, அந்த பர்ஃப்யூம் அதை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வரும்போதே ஒரு மாதிரி டல்லா இருக்கான். ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா பக்கத்துல வரான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அதுன்னு கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்க மாதிரி வரான். ஹீரோயினுக்கு அது பிடிக்கல, வேணான்னு சொல்லி தள்ளி விட, எதுக்கு என்ன வேணான்னு சொல்ற, இந்த பர்ஃப்யூம் வாங்கினே அதனாலயான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், எப்ப வேணாலும் நான் உங்களை விட்டு போகலாம்ல, ஸோ அதனாலதான் வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இதோட விட்டுறலாம், ஆல்ரெடி நான் ஏன் அப்படி சொன்னேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு உன்னை உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உண்மையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோனுக்கு அதை கேட்டுன்னு ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு. ஆனா என்னால உங்களை சூஸ் பண்ண முடியாது, அதுக்கு 2 காரணம் இருக்கு. எனக்கு உங்க அளவுக்கு ஈக்குவலா நான் இல்ல, செகண்ட் நான் இன்னும் படிக்கணும், எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல டிசைனர் ஆகணும்னு ஆசை, ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் என்னோட மேரேஜ் லைஃப்பை பத்தி நான் யோசிப்பேன்னு சொல்ல, உன்னை நல்ல டிசைனர் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு, ஸ்டேட்டஸை பத்தி நீ எப்பயும் எதுவும் பேச வேணாம், நீ என்னோட ஒய்ஃப், என் கூட நீ இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, அதுக்கு போயிடுச்சு. எப்படியோ நான் லவ் பண்ற பர்சனே என்ன லவ் பண்றாருன்னு எனக்கு ஹாப்பியா இருக்கு, ஆனா நீங்க இந்த குழந்தைக்காக என்ன லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த உடனே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அப்பயும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்தேன், வாலண்டியரா நீயே வந்த, அதனாலதான் இதை அக்செப்ட் பண்ணேன், மற்றபடி நான் இன்னும் உன்னை வேணாம்லாம் சொல்லலை, உன்னை உண்மையாக நான் லவ் பண்றேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்புறம் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. 2 பேரும் அன்னைக்கு நைட் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் போகணும், உனக்கான டிராயிங் புக்ஸ்லாம் அங்கே இருக்கு, டிசைனர் புக்ஸ், நீ பார்த்துக்கோ சரியா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆகிட்டு கிளம்புறான். ஹீரோயின் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் சீக்கிரமா வந்துடுவேன், நீ டிசைனர் ஏதாவது பண்ணணும்னா போய் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் கீழே போறா. அவளுக்கு நிறைய புக்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோட பழைய புக்ஸ், ஸோ இதில் நிறைய டிசைன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க மேடம்னு சொல்ல, ஒரு புக்கை ஓப்பன் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்து விழுகுது. அதில் ஒரு பொண்ணோட ஹீரோ அவன் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கு. டக்குனு ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே மறைச்சு வச்சுட்டா. நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க, ஒன்னும் இல்ல, உன்னை விட்டுட்டு இருக்க முடியல, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன், அப்புறம் என்னால உன்னை விட்டு இருக்க முடியல, நான் சுவிட்சர்லாந்துக்கு அவசரமா ஒரு வேலையா போறேன், ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எப்ப வேணாலும் என்கிட்ட கூப்பிடலாம், ஓகேவான்னு சொல்ல, எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, சரி உன் கேர் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ கிளம்பிட்டான். ஹீரோயின் அந்த போட்டோ பார்த்தே யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறா. டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே, ஆனா நீ மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கான்னு சொல்ல, இப்ப அம்மாக்கு இருக்கிற பிரச்சனை குழந்தைக்கு எதுவும் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ஒன்றும் நோய் கிடையாதுமா, நீ முதல்ல அதுல இருந்து வெளியே வரணும், நீ ஏதோ பயந்துட்டே இருக்க, அதை விட்டு நீ வெளியே வந்தா மட்டும்தான் உன் குழந்தைக்கு அது சேஃப், ஸோ நீ புரிஞ்சுக்குவேன்னு தோணுது, இந்த அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கையில கொடுக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டே அப்படியே வந்துட்டே இருக்கா. ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசுல இவன் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இடையில சண்டை. அப்பா சொல்றாரு, நீ என்ன லவ் பண்ண, ஆனா நான் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, என்னோட ஒய்ஃப் இவதான், இந்த பணத்தை எடுத்துக்கோ, உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் பாக்குற அம்மாவுக்கு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கும். சுத்தி இருக்க எல்லாரும் அம்மாவை பத்தி தப்பா பேச, அம்மா அப்படியே மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டு நான் அப்பா கிட்ட போறேன்னு சொல்லி கதவை தட்டிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சின்ன வயசுல கூட அழுதுட்டே வந்து நிப்பா. எனக்காக தண்ணி கொண்டு வான்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு அம்மா சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அதே மனசுக்குள்ள இருக்கு. அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டே இருந்திருப்பா. இப்ப அதே இது அவ குழந்தைக்கு வந்துருமோன்னு பயந்து போய் உட்காந்துருக்க. சூசு வரா. என்னாச்சுடி, என்ன யோசிக்கிற, ஒன்றும் இல்லை,
சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. கரெக்ட்டா வான் வரா. வான் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. "என்ன டாக்டர பார்க்க வந்திருக்க போல. அது மட்டும் இல்லாம உன் அம்மா மாரி உனக்கும் பைத்தியக்காரத்தனம் இருக்கு. அதே இது உன் குழந்தைய அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பேச, இதுக்கப்புறம் இத பத்தி ஏதாவது பேசினா அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கா சூசு. நான் ஒண்ணும் பொய் சொல்லி, உன் அம்மாவோட பிரச்சனை உனக்கு வந்த மாதிரி, உன் பிரச்சனை உன் குழந்தைக்கும் போக தான் போகுதுன்னு சொல்ல, அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின் வயித்துல கை வச்சுட்டு. "இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்றத கேளுன்னு" சூசு சொல்றா. "உன் அம்மா இறந்து போறதுக்கு காரணம் அவங்களுக்கு உண்மையான லவ் கிடைக்கல. ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல. சொல்றத புரிஞ்சுக்கடின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்செட்டா இருக்கா. அங்கருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான். ஹீரோயின பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான்ல. எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவளை மீட் பண்றதுக்காக ஹீரோ போறான். அவளும் ஒரு டாக்டர் போல. அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோ கிட்ட பக்கத்துல வந்து தொட்டு தொட்டு பேசுறா. முன்னாடி லவ் பண்ணியிருப்பா போல. பட் நம்ம ஹீரோ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்ப ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க, என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்றேன். அவளுக்காக தான் உன்னை நான் பார்க்க வந்தேன். நீ ஒரு டாக்டர். அவளை கியூர் பண்ண முடியுமான்னு பாரு. அவ மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கா. அவளை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. எதுக்கு நீ என்னை விட்டு போன? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவளாம் உனக்கு செட் ஆக மாட்டா. அந்த குழந்தைக்காக தானே அவளை உன் கூட வச்சிருக்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் கூட வந்துருன்னு சொல்லி ஓவரா இவ பேசுறா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாம். நான் வேற நல்ல டாக்டரா பார்க்கலாம். ஏன்னா நீ திரும்ப திரும்ப இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இவளுக்கு அப்செட் ஆயிடுச்சு. வேணும்னே ஹீரோ மேல தடிக்கி விழுகிற மாதிரி அப்படியே விழுந்துட்டா. என் காலில் அடிபட்டுருச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நீ நல்ல டாக்டரா போய் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அங்கேருந்து கிளம்பிட்டான். போறியா போ, கண்டிப்பா உன்னை அவ கூட சந்தோஷமா வாழ விட மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி புலம்பிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி ஹீரோயினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்றா. சேம் டைம் நம்ம ஹீரோயின் தான் வீட்டில் கார்டன்ல உட்காந்து அப்படியே ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. வான்னு சொன்னது ஞாபகம் வருது. நீ மென்டலா அஃபெக்ட் ஆன, உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன் குழந்தைக்கு பைத்தியம் பிடிக்கும்னு அவ திரும்ப திரும்ப சொன்னால, அது அப்படியே கண்ணு முன்னாடி வருது. இடி வேற இடிக்குது. ரொம்ப பயந்து போய் ஹீரோயின் கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கா. கரெக்டா ஹீரோ வேற ஊர்ல இருந்து வந்துட்டான். ஹீரோயின் அங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ரூம்ல போய் ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் ரொம்ப கத்துன்னு கத்துறா. இடி இடிக்கிறத பார்த்தாலே அவளுக்கு பயமா இருக்கு. ஹீரோட கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. வலிக்குதான்னு வேற கேட்கறா. கடிக்கிறதையும் கடிச்சிட்டு வலிக்குதான்னு வேற கேட்கறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. இருந்தாலும் வலிக்கலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்றா. அவ பார்த்தா ஷர்ட்ல லைட்டா லிப்ஸ்டிக்கா இருக்கு. இது யாரோட லிப்ஸ்டிக்கா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஒரு வேலை இவருக்கு என்ன பிடிக்கலையோ, வேற ஒருத்தவங்களை தான் பிடிச்சிருக்கோங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டா. என்னாச்சு உனக்குன்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் இல்லை, மூட் ஸ்விங் தான், சரியாயிரும். நீங்க என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, நான் உன் ஹஸ்பண்ட், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க. அதை விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அங்க போயிட்டான். ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா அவ ஃப்ரெண்ட் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கா. இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் யாரையும் மீட் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கு அஃபேர்னு சொல்லி நியூஸ் வருதுன்னு. அதை பார்க்கவே இன்னும் ஹீரோயினுக்கு அப்செட் ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து எதுக்கு அழுகுறேன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அதனால அழுதுன்னு சொல்ல, எதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத, உன் ஹஸ்பண்ட் நான் உன் கூட இருக்கேன், எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ ப்ளீஸ், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் மார்னிங் பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஹீரோ சொல்றான், எனக்கு ஒன்ன பிடிக்கல, எனக்கு இவ்வளவு தான் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என் லைஃபை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, உன்னை உயிரோட விட மாட்டேன்னு கத்தி எடுத்து ஹீரோவை குத்தா அப்படியே ஹீரோ மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். அந்த பொண்ணு, பாத்தியா என்னோட லைஃபை நீயே அழிச்சிட்ட, உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இந்த குழந்தைக்காக தான் சொல்ல, அதை பார்த்து அழுன்னு அழுகுறா. அப்புறம் பார்த்தா இது எல்லாமே கனவு போல இருக்கு. ஹீரோ எஞ்சி என்னன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, அதுல நீங்க இறந்து போற மாதிரி இருக்கு, ப்ளீஸ் நீங்க சேஃபா இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹக் பண்ணிட்டு அழுகுறா. கொலை பண்ணதே இவதான் அப்படிங்கிற மேட்டர் அவன் சொல்லல. ஆனா பயமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. ஹீரோ சொல்றான், நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் சேஃபா தான் இருப்பேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், கண்டிப்பா நான் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட டாக்டரை பாக்குறதுக்காக போறா. அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, அந்த ஜியாங் பொண்ணுதான். வா, நான் தான் ஜியாங், உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்ன உனக்கு தெரியுமா, முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப உன்னை கூட வச்சிருக்கிறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை அங்க இருந்து அனுப்ப போறான், நாங்க 2 பேர் தான் கரெக்டான பேருன்னு சொல்லிட்டு அவ ஓவரா பேசுறா. ஹீரோயின் எல்லாத்தையுமே நம்புற மாதிரி இருக்கு. எங்க லைஃபை விட்டு நீயா போயிட்டானா எனக்கு நல்லது, சோ தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, உன்னெல்லாம் அவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாம உங்க அம்மாக்கு இருக்கிற பைத்தியக்காரத்தனம் உனக்கும் இருக்கு, சோ நீயும் மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்க, உன் குழந்தைக்கு ஜெனட்டிக்ல அந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, என் அம்மாவை பத்தி எல்லாமே என் ஹஸ்பண்ட்க்கு தெரியுமா? தெரியும், அவன் தான் அதை பத்தி என்கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ண சொன்னான், நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடந்தது, சோ நீ அவன் லைஃபை விட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிரு, அப்பதான் அவனால நிம்மதியா இருக்க முடியும்,
அது வரைக்கும் நீ கூட இருந்தா அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கவும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. உண்மையாவே ஹீரோக்கு நம்மள பிடிக்கலையோ, நம்ம தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூடவே இருந்தோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேகமா எந்திரிக்கிறா. பார்த்து போயிட்டு வாம்மா, ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நக்கலா இந்த மேடம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க, குழந்தைக்காக ட்ரெஸ்லாம் வாங்கி செலக்ட் பண்ணி பாட்டியும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல வரா, "என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க?" "ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன பத்திரமா பார்த்துக்கிறீங்களா? அதனால சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "உனக்கு ஒரு நானே அரேஞ்ச் பண்ணணும் குழந்தை பொறந்ததுக்கப்புறம். உன்ன பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைய ஒருத்தர் பார்த்துக்கணும். ஸோ உனக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணணும். உன் மேல இவன் ரொம்ப பாசமா இருக்கான். நீ அவன பத்திரமா பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ஹக் பண்ணிட்டு தான் படுத்திருக்கா. "சாரி, உன் லைஃப்பை விட்டு நான் போறேன். இதுக்கு மேல உன் கூட நான் இல்ல. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். இதுக்கப்புறம் உன் ஒய்ஃபா நான் இருக்க மாட்டேன்னு" சொல்லி கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. காலையில ஹீரோ எந்திச்சு பாக்குறா, ஹீரோயினை காணோம். டேபிள் மேல பார்த்தா டைவர்ஸ் அக்ரிமெண்ட். அப்புறம் ஹீரோயினுக்காக அவன் பண்ணது எல்லாமே அங்க வச்சுட்டு அங்கிருந்து அவ கிளம்பிட்டா. ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, "உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. வேகமா அந்த லெட்டர் எடுத்துட்டு கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். பாட்டி என்னன்னு கேட்க, பாட்டி கிட்ட நடந்த மேட்டர் எல்லாம் சொல்ல, "போய் சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்லி பாட்டி அழு அழுன்னு அழுகுறாங்க. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு ஜியாங் வந்து நிக்கிறா. "இதுக்கு எல்லாம் காரணம் நீ தானே? அவகிட்ட தேவையில்லாம என்ன சொன்னேன்னு" சொல்ல, "உண்மையை தான் சொன்னேன். ஸோ எப்படி நீ நான் தான் பேர். அவ வேணாம் உனக்கு" அப்படின்னு சொல்ல, "இதுக்கப்புறம் நீ அப்ராட் போகணும். திரும்ப நீங்க வரவே கூடாது. திரும்ப இங்க நீ வந்தா அவ்வளவுதாங்கிற மாதிரி அசிஸ்டண்ட்டை பார்த்து ஒரு முறை முறைக்கிறான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ பேசலான்னு வரா. ஆனா ஹீரோ பேசாம அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பாட்டி கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. "உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு பாட்டி அழுத, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல வேலை பார்த்து என் குழந்தையும் பார்த்துப்பேன், உங்களையும் நான் பார்த்துப்பேன். நானும் ஹாப்பியா இருப்பேன். அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க ஹாப்பியா இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வரா. அங்க பார்த்தா ஹீரோ வரா. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டேனே. நான் அதில் சைன் பண்ணவே இல்லை. எனக்கு ஒய்ஃபா நீ மட்டும் தான் வேணும். என் உன் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கிறது வியாதி கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு நோய் மாதிரி. அது சரியாயிரும். நீ அதை விட்டுட்டு உன்னோட மென்டலா இருக்கிறது சரியாகாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? நீ உன் அம்மா மேல இருக்க ஃபீலிங்ஸ்ல அந்த மாதிரி ஃபீல் பண்ற. உன் அப்பாவும் அம்மாவை விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கு அங்க லவ் கிடையாது. அதனாலதான் உன் அம்மா அப்படி ஆனாங்க. ஆனா உன்னோட லைஃப்ல நான் அப்படி இல்லை. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல பாட்டி வந்து சொல்றாங்க. அவர் சொல்றது கரெக்டு தாமா. உன் அம்மாக்கு லவ் கிடைக்காதனாலதான் அந்த மாதிரி இருந்தாங்க. உனக்கு தான் லவ் நிறைய கிடைக்குது. அப்புறம் எதுக்கு நீ அந்த மாதிரி ஆக போற? உன் குழந்தையும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அவளும் ஓகே சொல்லிட்டா. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.